பிரசங்கத்தை முடிங்க சீக்கிரமா சொல்லுவேன். இப்பெல்லாம் என்னதான் ஆடல் பாடல் தான், இப்பெல்லாம் ஆராதனை தான், டான்ஸ் தான். இப்பெல்லாம் வசனத்தை கேட்கறதுக்கோ வசனத்தை தியானிக்கிறதுக்கோ யாருக்கு எனக்கு மனசு கிடையாது. எனக்கு வசனத்தை பிரசங்கம் பண்ண யாருக்கு பிடிக்கல. இன்னைக்கு பாருங்க, சபைகள்ல கூட பார்த்தேன். இப்போ நான் ஊழியக்காரங்களை யாரும் இப்ப கூப்பிடுறது கிடையாது. இப்ப யாரு கூப்பிடுறாங்க? நல்லா ஒரு பாடு பாருங்க, நல்லா ஆராதிப்பாருங்க, அவரு கூப்பிடலாம் சபையில. அவன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் நேரம் ஆடுவான், பாடுவான், போயிட்டே இருப்பான் பாட்டுக்கு. சபை எதுக்கு? உன்னை சீர்படுத்த, உன்னை ஸ்திரப்படுத்த, உன்னை பலப்படுத்த, உன்னை நிலைநிறுத்த. இதுக்குதான் சபை கர்த்தர் பூமியில வச்சிருக்காரு. அல்லேலூயா. சபையில நின்று டான்ஸ் ஆடுறதுக்காக இல்ல. சபை என்பது தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக திராணி உள்ளவர்களாய் மாறும்படிக்கு, புத்தி உள்ள கன்னிகையை போல உங்களை மாறும்படிக்கு சபையா